ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூஜா ஸ்டைனிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டு தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், 2 வரமிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி உள்ளே போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா 5 உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டுங்க. ஒரு 5-6 விசில் விட்டு தோலெல்லாம் நீட்டாக உரித்து எடுத்து வச்சுருக்கோங்க. இதை வந்து மசித்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். குக்கரில் போட்டதுனால பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அதனால் நம்ம அப்படியே சட்டியில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோட நல்லா கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஓரளவுக்கு நல்லா வணக்கி எடுத்த பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி வேகும்போதே நம்ம லைட்டாக உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ கிழங்குக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் நேரம் நம்ம இதை சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா சுட சுட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும்.